விதி தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய 2000வது ஆண்டில் சந்தன கடத்தல் வீரப்பனின் கூட்டாளிகள் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை அவரது தமிழக கர்நாடக எல்லையோரம் இருந்த தொட்டகஜனூர் பண்ணை வீட்டில் அவர் தங்கியிருந்த போது கடத்தி சென்றனர். அப்போது மிகுந்த இரு மாநிலங்களுக்கிடையே மிகுந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த கடத்தல் வழக்கில் தொடர்புடைய 9 பேரையும் 2018ஆம் ஆண்டு கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த விடுதலை உத்தரவுக்கு எதிராக இங்கு சிபிசிஐடி காவல்துறையினர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் காவல்துறையின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதனால் அவர்களை கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றம் விடுதலை செய்தது செல்லும் என்பது உறுதியாகி இருக்கிறது. இதனால் கன்னட நடிகர் ராஜ்குமாரை கடத்திய வீரப்பன் கூட்டாளிகள் 9 பேரும் விடுதலையாகின்றனர் என்ற தகவல் வெளியாகிறது. ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது சந்தன கடத்தல் வீரப்பனுடன் இருந்த கோவிந்தராஜ், அன்றில் பசவண்ணா, நாகராஜ், முத்துசாமி, கல்மண்டி ராமன், மாறன் மற்றும் அமிர்தலிங்கம், ரமேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் 10 பேரில் ஒருவர் தலைமறைவான நிலையில் இந்த 9 பேர் விடுவிக்க 9 பேர் மீதான சாட்சியங்கள் மற்றும் அவர்களை எதிர்த்து சாட்சியம் சொல்ல எவரும் முன்வராத சூழ்நிலையிலும் ராஜ்குமார் விடுவிக்கப்பட்டதால் இரு மாநில அரசுகளுக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு ஏற்பட்ட சூழ்நிலையிலும் அந்த 9 பேரையும் கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு விடுதலை செய்தது. அதன் பின்னர் கடந்த ஒரு 6 ஆண்டுகளாக இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையில் இந்த காவல்துறையின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் சந்தன கடத்தல் வீரப்பனோடு கன்னட நடிகர் ராஜ்குமாரை 2000வது ஆண்டில் தொட்டகஜனூர் பண்ணை வீட்டிலிருந்து கடத்திய அந்த 9 பேரும் அதற்கான சாட்சியங்கள், ஆவணங்கள், முகாந்திரங்கள் நிரூபிக்கப்படாததால் அவர்களை அந்த வழக்கில் இருந்து விடுவிப்பதற்கான வாய்ப்பு தற்போது கணிந்திருக்கிறது. இதில் தமிழக காவல்துறையின் சிபிசிஐடி காவல்துறையின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்திருப்பதால் அவர்களை விடுதலை செய்த கோபிச்செட்டிப்பாளையம் நீதிமன்றத்தின் அந்த உத்தரவு செல்லும் என்பது உறுதியாகிறது. இதனால் இந்த வழக்கில் அடுத்த மேல்முறையீடு காவல்துறையினர் செல்லவில்லை என்றால் அவர்கள் 9 பேரும் விடுவிக்கப்படுவார்கள். ரிதி.